ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன். இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டோன் செயின் ஸ்டிச் தாங்க பார்க்க போகிறோம். அதில் டைப் 1 அண்ட் டைப் 2 எப்படி போடுறது அப்படின்னு தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால், ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டோன் செயினை ஸ்டிச் பண்ணுறதுக்காக நான் காட்டன் த்ரெட் எடுத்திருக்கேன். காட்டன் த்ரெட் அப்படின்னா மிஷின் த்ரெட்டை தான் நான் காட்டன் த்ரெட் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ ஒரு ஸ்டான்ஸாக தான் எடுக்கணும். மிஷின் த்ரெட் அப்படின்னா ஒரு ஸ்டான்ஸாக எடுக்கணும். சில்க் த்ரெட்டுக்கு மட்டும்தான் வந்து 2 ஸ்டான்ஸாக எடுக்க சொல்லியிருப்பேன். இப்போ ஸ்டோன் செயின் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஸ்டோன் செயின் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து சிசரால் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு வந்து நான் லைன் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த அளவுக்கு மட்டும் எனக்கு போதும். அந்த அளவுக்கு நீங்கள் அப்படியே திருப்புனீங்கன்னா பக்கத்தில் இருக்க ஸ்டோன் வந்து வெளியே விழுந்துரும். அதனால் நீங்கள் வந்து சிசரில் மட்டும் நீங்கள் கட் பண்ணுங்கள். அதை அப்படியே வந்து திருப்பி உடைச்சிங்கன்னா அந்த பக்கத்தில் இருக்க ஸ்டோனும் வந்து கீழே விழுவ சான்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், எனக்கு இந்த அளவுக்கு போதும். அதனால் நான் இந்த அளவுக்கு கட் பண்ணிட்டேன். இப்போ எடுத்ததுமே நம்ம வந்து ஸ்டோன் செயினை வைக்கக்கூடாது. நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டோன் செயின் வைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம இந்த காட்டன் த்ரெட்டில் ஒரு லூப் மாதிரி கொண்டு போயிட்டு கீழே கொண்டு போய் ஒரு கீழேருந்து மேலே வந்து த்ரெட்டை எடுத்து ஒரு குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். ஓகேவா? குட்டியாக செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டோன் செயினை அதுக்கு பக்கத்தில் வைக்கணும். இப்போ நம்ம ஒரு ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டோன் இருக்க மாதிரி வைக்கணும். ஓகேவா? அது கொஞ்சம் நகரும். நீங்கள் வந்து பார்த்து தான் ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் வந்து இல்லை எனக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண வரல அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டோனை ஒட்டிட்டு, அதை லைட்டாக கம் போட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்டோனில் வந்து கம்மு மட்டும் ஒட்டினீங்கன்னா அது கழண்டு விழுகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த பக்கத்தில் வந்து குத்தி மேலே இழுக்கணும். அப்புறம் அந்த சைடே வந்து பக்கத்தில் ஒரு ஸ்டோனையும் வந்து கணக்கு வச்சுட்டு அந்த ஸ்டோனுக்கு தகுந்த மாதிரி மட்டும் அந்த த்ரெட்டை வந்து இழுத்து அந்த கேப்பில் வந்து மறுபடியும் அந்த த்ரெட்டை வந்து இந்த பக்கம் கொண்டு போகணும். மறுபடியும் அந்த பக்கம் இருக்க ஸ்டோனில் வந்து இந்த பக்கம் கொண்டு போய் குத்தி இந்த பக்கம் எடுக்கணும். இது வந்து எப்படி போடணும் அப்படின்னா ஒரு ஷேப்பில் இருக்கணும். உங்களுக்கு நான் சொல்கிறது புரியல அப்படின்னாலும் நான் போடுறத நல்லா கவனிச்சிங்கன்னா கிளியராக புரியும். இதை நான் வந்து பென்லேயுமே உங்களுக்கு நான் எப்படி போடுறது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா ஒரு ஸ்டோனுக்கும் இடையில கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பில் தான் த்ரெட்டை விட்டு நான் இப்போ ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து ரெண்டு ஸ்டோன்ஸ்க்கு இடையில கூட நீங்கள் விட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நான் போட்டுட்ருக்க ஸ்டிச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டைப்பு இதுவுமே ஈஸியாக தான் இருக்கும். செகண்ட் டைப்புமே ஈஸியாக தான் இருக்கும். ரெண்டுமே வந்து ரொம்ப சிம்பிள் தான். நம்ம ஃபஸ்ட்டு போடும்போது அந்த ஸ்டோன்ஸ் மட்டும் நகரும். அதை மட்டும் நம்ம நகராமல் நீட்டாக நம்ம ஃபஸ்ட்டு எடுத்ததும் போட்டுட்டோன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு நீட்டாகவே வந்துடும். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் புரியல அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. இல்லை நீங்கள் யூடியூப் பார்த்தே கற்றுக்குறேன் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ இந்த ஷேப் எதுக்கு போடுறேன் அப்படின்னா நான் செகண்ட் டைப்புக்கு போடுறேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டைப்லேயே நான் பெனில் ஒன்று போட்டு காமிச்சிட்றேன். இப்போ ஃபஸ்ட்டு டைப் பாருங்கள், ஒரு லைன் போட்டுட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்ததும் இந்த பக்கம் ஸ்டிச் போட போகிறீங்க. அதுக்கப்புறம் ஷேப்பு நடுவில் நான் ஒரு டாட் மாதிரி வச்சுருக்கேன்ல, அதுதான் வந்து ஸ்டோனு. அந்த 2 ஸ்டோனுக்கும் இடையில தான் அந்த லைனை அந்த த்ரெட்டை விட்டுட்டு இந்த பக்கம் போய் ஒரு லாக் போட்டு அந்த பக்கம் ஒரு மறுபடியும் கீழே இழுத்து மறுபடியும் இந்த பக்கம் போய் ஒரு ஷேப்பில் வரும். நான் ஃபஸ்ட்டு த்ரெட்டில் போட்டதுக்கும் பெனில் போட்டதுக்கும் சேம் தான். எந்த வித்தியாசமுமே கிடையாது. நம்ம புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்குது. உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பெனில் வந்து போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ இந்த ஷேப் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த ஷேப்பில் வந்து வளைவு இருக்குது. அதனால் நம்ம வந்து அப்படியே வளைக்க முடியாது. ஸ்டோன் செயினை வந்து நம்ம அப்படியே வளைக்க முடியாது. அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்டோன் செயினை வந்து நான் சிசரால் கட் பண்ணுறேன். நீங்கள் அப்படியே கையில் திருவக்கூடாது. திருவுனா பக்கத்தில் இருக்க ஸ்டோனும் வந்து டேமேஜ் ஆகி கீழே கொட்டிடும். இப்போ நான் அளவு வச்சு பார்த்துட்டு தான் வந்து நான் கட் பண்ணுறேனே. ஓகேவா? இதுலேயும் நீங்கள் வந்து 15 சென்டிமீட்டர் டிசைன் போடணும். ஃபஸ்ட் டைப்லேயும் போடணும், செகண்ட் டைப்லேயும் போடணும். நான் ஏன் வந்து எல்லாத்துலேயுமே வந்து டிசைன் போடணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, அப்போ தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். எந்த ஒரு டிசைன் கொடுத்தாலும் நீங்கள் கண்ணை மூடிட்டு போட முடியும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ இந்த ஷேப்பில் வந்து இந்த கார்னராக பார்த்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கிட்டேன். செயின் ஸ்டிச் போட்டுட்டு என்ன பண்ணணும், செயின் ஸ்டிச் போட்டதுக்கு எதிர்த்த மாதிரியே வந்து ஸ்டோன் செயினை வைக்கணும். இப்போ வேறு மெத்தடு இது. நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு மாதிரி இந்த பக்கம் கொண்டு வந்தோம். இப்போ ஒரு சைடு மட்டும்தான் மாதிரி கொண்டு வந்துட்டு இதை அப்படியே மேலே இழுக்கணும். நான் குத்துறேன் பாருங்கள். இப்போ அப்படியே மேலே ரிவர்ஸில் எடுத்து தான் மறுபடியும் நான் வந்து குத்தி ஒரு லாக் போடுறேன். பாருங்கள், மேலே ஒரு லாக் போட்டுட்டு மறுபடியும் பக்கத்தில் சைடில் குத்தி மறுபடியும் கீழே இழுத்து மறுபடியும் அதை அப்படியே ரிவர்ஸில் கொண்டு வந்து ஒரு
குட்டியாக லாக் போட்டு அதை பக்கத்தில் கொண்டு போயிட்டு மறுபடியும் கீழே கொண்டு வரேன். கீழே கொண்டு வந்துட்டு என்ன பண்ணுறேன், இப்போ பாருங்கள் மேலே போகிறேன், மறுபடியும் பக்கத்தில் போயிட்டு மறுபடியும் கீழே போயிட்டு மறுபடியும் ரிவர்ஸ் வந்து ஒரு குட்டி லாக்கு, மறுபடியும் பக்கத்தில், அதுக்கப்புறம் கீழே, அதுக்கப்புறம் மேலே அப்படியே கொண்டு போய் ஒரு குட்டி லாக் போட்டுட்டு தான் அந்த பக்கம் ஒரு அந்த லைன் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த இது போடுறேன், அந்த ஸ்டிச்சு உங்களுக்கு பார்த்தாவே புரியும். இப்போ எக்ஸஸாக வந்து ஒரே ஒரு ஸ்டோன் மட்டும் இருக்குது, அதை மட்டும் கட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம எக்ஸஸாக இருந்தால் கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். இதே நம்மளுக்கு கம்மியாக ஸ்டோன் செயின் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளால் கட் பண்ண முடியாது. இப்போ ஒரு ஸ்டோன் மட்டும் அந்த இடத்துல வைக்கிற மாதிரி இருந்தால் நம்மளால் அதை ஸ்டிச் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஓகேவா? இப்போ இந்த பக்கம் இருக்க ஸ்டோன் செயின் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இந்த சைடாக இருக்கு இல்லையா, எந்த ஒரு நாட்டுமே போட வேண்டாம். அதுக்கு பக்கத்துலேயே குத்தி மறுபடியும் அந்த ஸ்டோன் செயினை வந்து அந்த ஸ்டிச்சுக்கு பக்கத்தில் வச்சு அதில் வந்து அந்த கேப்பில் மறுபடியும் ஸ்டிச்சை போட்டு மறுபடியும் ரிவர்ஸில் எடுத்து மறுபடியும் சைடில் குத்துறோம். சைடில் குத்தி மறுபடியும் அந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பில் வந்து மறுபடியும் நம்ம கீழே வந்து குத்துறோம். கீழே குத்தி மறுபடியும் ரிவர்ஸ் எடுத்து ஒரு குட்டி லாக்கு, மறுபடியும் பக்கத்தில் அந்த ஒரு ஸ்டோனுக்கு பக்கத்தில் குத்தி மறுபடியும் கேப்பில் விட்டு மறுபடியும் மேலே இழுத்து ஒரு லாக் போட்டு மறுபடியும் சைடில் குத்தி மறுபடியும் கீழே இழுக்கிறோம். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நம்ம ப்ளவுஸ் டிசைன்ஸ்லாம் அப்லோட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ப்ளவுஸ் டிசைன்ஸ்லாம். நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ அதே மாதிரி தான் பக்கத்தில் மறுபடியும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஸ்டோனை எடுத்து நம்ம ஒரு ஸ்டிச் போட்டதுக்கு பக்கத்துலேயே வைக்கிறோம். பக்கத்துலேயே வச்சுட்டு அந்த கேப்பில் வந்து குத்தி மறுபடியும் அதை ரிவர்ஸ் தான் எடுக்கணும். இது வந்து டைப் 2 இல்லையா, அதனால் ரிவர்ஸ் எடுத்து பக்கத்தில் குத்தி மறுபடியும் கீழே வந்து மறுபடியும் குத்தி மேலே வரணும். ஓகேவா? இது வந்து ஃபஸ்ட்டு டைப் வந்து பாம் மாதிரி வரும், செகண்ட் டைப் வந்து ஒன் சைடு மட்டும் பாம் மாதிரி வரும். இப்போ இது ஃபுல்லாகவே நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா கேளுங்க. ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம என்னென்ன கிளாஸஸ்லாம் எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெஹந்தி கிளாஸ், ஆரி ஒர்க் கிளாஸ், ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸ், ஹென்னாலே வந்து போர்ட்ரேட் கிளாஸுமே வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு எதில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரிய நமக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு லைன் போட்டிருக்கேன். லைன் போட்டுட்டு ஒரு குட்டியாக ஸ்டிச் போட்டுட்டு பக்கத்துலேயே ஒரு செயின் ஸ்டிச், அப்புறம் அதை கீழே கொண்டு வந்து மேலே போகும்போது ஒரு குட்டி லாக்கு, மறுபடியும் கீழே வரேன், மேலே கொண்டு போகும்போது ஒரு குட்டி லாக்கு, சைடில் ஒரு ஸ்டிச்சு, மறுபடியும் கீழே கொண்டு வந்து மேலே இழுக்கும் போது தான் ஒரு குட்டி லாக் போடணும். மறுபடியும் கீழே கொண்டு வந்து மேலே இழுக்கும் போது ஒரு குட்டி லாக்கு. இதே மாதிரி தான் நம்ம டைப் 2 வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். இது கடைசியாக வந்து நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இதில் வந்து என்ன நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, ஷேப்ஸும் பண்ணணும், 15 சென்டிமீட்டரில் டிசைனும் பண்ணணும். கண்டிப்பாக 2 டைப்புக்குமே வந்து ஷேப்ஸ் அண்டு 15 சென்டிமீட்டர் டிசைன் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள், நீங்கள் என்னோடய ஸ்டூடெண்ட்டாக இருந்தால். இப்போ டைப் 1 டைப் 2ல் ஷேப்ஸுமே பண்ணணும். ஓகேவா? 2க்குமே ஷேப்ஸ் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் இப்போ கொடுக்குற ஷேப்ஸை வந்து 2க்குமே பண்ணுங்கள். இப்போ நான் 2 ஷேப் வந்து ட்ரா பண்ணுறேன். நீங்கள் எப்படி வந்து பிரிச்சுட்டு எதில் வந்து பண்ணினாலும் ஓகே தான். டைப் 1ல் 2 ஷேப் இருக்கணும், டைப் 2ல் 2 ஷேப் இருக்கணும். டைப் 1லேயும் டைப் 2லேயும் 15 சென்டிமீட்டரில் எனக்கு டிசைன்ஸ் கம்பல்சரி இருக்கணும். நீங்கள் என்னோட ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். நம்ம பேசிக் லெவல் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ப்ளவுஸ் மார்க்கிங் உங்களுக்கு நான் ப்ரைவேட்டாக சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.